எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இந்த அதிகாலை வேளையிலே ஒரு முறை கூட உங்களை சந்திப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். தேவன் கொடுக்கிற வார்த்தைக்காக. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, காலையில் எங்களோடு கூட பேச போகிற இந்த மாபெரும் சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒரு சில நிமிஷங்களாக இருந்தாலும் எங்களை உருவாக்கி வருகிறதுக்காய் உமக்கு நன்றி அப்பா. இதில் எங்களோடு கூட செய்வாடும் பாதுகாத்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதக்காரன் சங்கீதம் 119 சங்கீதம் 74வது வசனத்தை சொல்லுகிறான். நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியினால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறவன். இந்த உலகத்தில் நாம் அநேக காரியங்களுக்காய் காத்திருக்கிறோம். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு இன்டர்வியூலையோ மற்ற காரியத்திலேயோ அட்மிஷன்ஸ்க்கோ மற்ற காரியங்களுக்கோ நாம் போகும் பொழுது அநேக மணி நேரங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் தாவீது சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். இந்த உலகத்திலே வசனம் என்பது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஜீவன். இந்த ஜீவன் நமக்குள் இருக்குமானால் நம்முடைய ஆத்மா பிழைக்கும். ஆகவே அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். என்றால் வசனம் தான் உன் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கொண்டு வரும். உன் ஆத்மாவிலே ஒரு பெருமையை கொண்டு வரும். உன் ஆத்மாவிலே ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொண்டு வரும்படியாய் உன்னுடைய வசனத்துக்கு காத்திருப்போம். வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? சங்கீதத்தின் புத்தகம் 34 சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்தோமானால், கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தருடைய பிள்ளையை நீ வசனத்திற்கு காத்திருப்பாயானால், கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சிறுமைப்பட்ட உங்களை கர்த்தர் கேட்டு மகிழச் செய்வார். வாழ்க்கையில் அநேக சிறுமைகள், அவமானங்கள், நிந்தைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கலக்கங்கள் உண்டு, சூறவாளிகள் உண்டு. ஆனால் இந்த வசனத்துக்கு காத்திருக்கிறவனை கர்த்தர் சொல்லுகிறார், உன் சிறுமையிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பேன், உன்னை புழுதியிலிருந்து தூக்கிறவர் நான், உன் கண்ணீரை துடைத்து உன்னை மீண்டும் தூக்கி எடுத்து பயன்படுத்துகிறவர் கர்த்தர். ஆகவேதான் கர்த்தரிடத்தில் அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றும். உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் காத்திருப்போமானால், கர்த்தாவே நீர் எங்களை மகிழச் செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறவர். எப்பொழுது நான் சிறுமைப்பட்ட பொழுது, போராட்டங்களை சந்தித்த பொழுது இந்த தேவன் நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறார். அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளையே, நாம் சிந்திக்கும் பொழுது வேதம் சொல்லு, சங்கீதம் 34:9 வாசித்தோமானால், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நாம் வசனத்துக்கு காத்திருந்தால் நம்முடைய சிறுமையை மாற்றி, நம்முடைய பலவீனங்களை மாற்றி, நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை மகிழச் செய்கிறவர். தேவனுடைய பிள்ளையை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் எலியாவை குறையில்லாமல் போஷித்தார். பஞ்சம் தீரு மற்றும் அவன் தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். இந்த காலையிலே தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை தேடுகிற அனுபவம் உனக்கு இருக்குமானால், ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த தேவன் உன்னோடு கொடுப்பாரான இந்த காலவெளியிலே நீ சோர்ந்து போக வேண்டாம். உன்னை சிறுமையிலிருந்து கர்த்தனை தூக்கி எடுத்து மகிழச் செய்வான். 2வது கர்த்தர் சொன்னார், உன்னை நான் நீதிமானாய் மாற்றி இந்த வசனத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து உன் குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாற்றுவார். இந்த நம்பிக்கையோடு இந்த காலை வெள்ளை சொல்லுவோம், கர்த்தாவே நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்று சொல்லுவோம். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் பயப்பட வேண்டும். மனுஷன வார்த்தைக்கு அல்ல, மனுஷன் சொல்லுகிற காரியம் அல்ல. அவன் ஒரு நாள் முன்னே அழைத்துக் கொண்டு போக முடியாது. தேவ சமூகம் செல்ல வேண்டுமானால் இந்த மாறாத தேவன் நம்மோடு கொண்டு இருக்க வேண்டும். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை மறந்து விடாதே. இன்றைக்கு அநேகர் அவன் சொல்றான், இவன் சொல்றான், அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி உன் ஆத்மாவை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய். வசனம் இல்லாத இடத்திலே, தேவ சத்தியம் இல்லாத இடத்திலே தேவன் வாசமானது மிகவும் கடினமாக இருக்கிறது. கடைசி நாட்களிலே நம்முடைய சபைக்கு, நம்முடைய விசுவாசிகளுக்கு தேவை தேவ சத்தியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளை, நீ கர்த்தருக்கு பயந்து நடப்பாயானால், அவருடைய வசனத்துக்கு நடுங்கி இருப்பாயானால், அவருடைய வசனத்திலே நீ உத்தமமாய் இருந்தால் உன்னை கர்த்தர் மகிழச் செய்வது மாத்திரமல்ல, உன்னை கர்த்தர் குறையில்லாமல் நடத்துவார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. எங்களோடு கூட பேசின இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும்படியாய், உடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து குறையில் நிறைவாக்கும் தேவன் கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்துவாராக. ஆமென்.